திமுக அரசு வந்த பிறகு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனாக இருக்கட்டும், தமிழகம் முழுக்கவுமே உங்களுக்கு எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறேன்றாங்க. ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே கடனில் இருக்கிறது மெட்ராஸ் கார்பரேஷன். நீங்க சொன்ன பத்திரிகைகள் போடலன்னு சொன்னால் தமிழகத்தில் உள்ள ஊடகங்கள் எல்லாமே எட்டப்பன் மீடியாக்களாக திமுக கொடுக்கும் பணத்திற்காக எழுதுபவர்களாக பேசுபவர்களாக மாறிட்டாங்க. கடைநிலையில உள்ள தூய்மை பணியாளர்களுடைய நலத்தினை பார்க்காம இங்க இருந்தீங்கன்னா, ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமாக மனித கழிவை மனிதனே எடுப்பதில் இறந்து போனவர்களில் தமிழகம் உச்சத்தில் இருக்கிறது. திமுக ஆட்சி என்பது மக்களுக்கு கொடுத்த பிராமிஸ்ல பலதை செய்யல. அதே போல ஆசிரியர்களை பர்மனன்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு பழைய ஊதியம் தருவோம்னாங்க, அவங்களும் அம்போன்னு விட்டுட்டாங்க. டாக்டர்கள், செவிலியர்கள், டாக்டர்களும் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க, பெரும் எதிர்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. பல மேயர்களை மாத்திருக்கீங்க, பல மேயர்களை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஊழல் என்பது ஒவ்வொரு மட்டத்திலும் அதிகமாயிருக்கு. கரண்ட் பில்லு என் வீட்டுக்கு, ஒரு சின்ன டபுள் பெட்ரூம் வீட்டுக்கு 800 ரூபா நான் கட்டிட்டு இருந்த இடத்துல இப்ப 4000 ரூபாய்க்கு போயிட்டு. எனவே இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. வெறும் இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் 18 பேரை அரெஸ்ட் பண்ணீங்க, குண்டாஸ்ல போட்டீங்க. அதுல பிரைம் அக்யூஸ் நம்பர் 1 நீங்களே என்கவுண்டர் போட்டு கொன்னீங்க. மிச்ச 17 பேருக்கு மேல இது போட்டு 1000 பக்கத்துக்கு ஒவ்வொருத்தர் பேர்லயும் எதனால அவருக்கு குண்டாஸ்னு போட்டத. சென்னையில 7 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. பெரிதா ஊடகமும் கண்டுக்கல, அரசும் பாத்தீங்கன்னா அவங்க மீதான அவங்க கோரிக்கை வந்து நிறைவேற்றவில்லை. என்ன காரணம் சார்? என்ன நடந்து வந்துட்டு இருக்குது தமிழகத்துல? அதாவது இது இவர்கள், அதாவது தூய்மை பணியாளர்கள் ஏற்கனவே அரசு பணியில இருக்கிறவங்களெல்லாம் இப்ப தனியார் கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்க கிட்ட போய் சேர்ந்துக்கங்க அப்படின்னு மாத்த பாக்குறாங்க. இப்படி செஞ்சேன்னா அவங்க சம்பளமும் குறையும், மற்ற பெனிஃபிட்ஸ் குறையும், அதிக நேரம் ஒர்க் பண்ணுங்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் இப்ப நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர் என்பது கான்ட்ராக்ட்ல தான் இருக்கு. ஆனால் அவர்களுக்கு அது பண்ணுனா அந்த சம்பளம் குறையாம பாதுகாப்போட பண்ணணும். பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த திமுக அரசு வந்த பிறகு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனாக இருக்கட்டும், தமிழகம் முழுக்கவுமே உங்களுக்கு எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறேன்றாங்க. ஒண்ணும் இல்ல, டாய்லெட் கிளீனிங், அதாவது பொது டாய்லெட்டுகள் குளிச்சுட்டு இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு, அது மாதிரி பல வட சென்னை பகுதிகளில் 1000க்கும் மேல டாய்லெட். அதுக்கு முன்னால் இருந்த கான்ட்ராக்ட், அதாவது திமுக வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதத்திற்கு 3 ரூபா 50 பைசா கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு டாய்லெட்டுக்கு. அதாவது ஒரு கம்மோடு கிளீன் பண்றது, பிக்ஸ் பண்றதுலாம் இல்ல, வெறும் கிளீனிங். ஆனால் இந்த ஆட்சி 350 ரூபாய்க்கு மாத்தி 450 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள் வந்தது. அதுக்கப்புறம் 1000 கோடி அதே குரூப் கொடுக்குற மாதிரி போச்சு. திருப்பி நேத்தோ முந்தானேத்தோ வருது. சோ இது எல்லாமே ஏற்கனவே கடனில் இருக்கிறது மெட்ராஸ் கார்பரேஷன். நீங்க சொன்ன பத்திரிகைகள் போடலன்னு சொன்னால் தமிழகத்தில் உள்ள ஊடகங்கள் எல்லாமே எட்டப்பன் மீடியாக்களாக திமுக கொடுக்கும் பணத்திற்காக எழுதுபவர்களாக பேசுபவர்களாக மாறிட்டாங்க. அங்கே உண்ணாவிரதமாக 7 நாட்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அத எல்லோரும் போய் பார்த்து இதை தடுக்கிற நோக்கத்துல போகாம, அவர்களை பத்தி சேகர் பாபு ஏதோ அவதூறாக பேசினார்னு கூட ஏதோ ஒரு யூடியூப்ல சொன்னாங்க. இது தடுக்கப்படணும். ஏன்னா இது தனியார் மயமாக்குறத எதிர்க்கிறதாக இருந்தால் எல்லாத்துலயும் எதிர்க்கணும். ஆனா நீங்க தமிழக அரசு செய்யறது எல்லாத்துலயும் தனியார் மயமாக்கிட்டு இந்திய அரசு செஞ்சா எதிர்ப்பீங்க. இதுல என்ன லாபம்? கடைநிலையில உள்ள தூய்மை பணியாளர்களுடைய நலத்தினை பார்க்காம நீங்க இருந்தீங்கன்னா, ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமாக மனித கழிவை மனிதனே எடுப்பதில் இறந்து போனவர்களில் தமிழகம் உச்சத்தில் இருக்கிறது. சோ இது எல்லாமே இந்த ஆட்சிக்கு கேடு. தமிழகத்தின் வளர்ச்சி உச்சத்துல இருக்குன்னு நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. தமிழகத்தின் கடன் இந்தியாலேயே உச்சமாக பெரும்பான்மையாக இருப்பது. உங்களுக்கு இது மொபைல் எக்ஸ்போர்ட்ஸ், அதுல எல்லாம் டாக்ஸ் பெனிஃபிட்டோ எதுவும் கிடையாது. தமிழக அரசு ஊழியர்கள் எம்ப்ளாயிஸும் ரொம்ப கம்மி தான். இதனால இவங்க வந்த பிறகு இது எல்லாமே மேக் இன் இந்தியா திட்டத்துல 2018 மோடி அவர்கள் போட்ட ஸ்கீம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நேற்றைக்கு வின்பாஸ்ட் என்ற ஒரு வியட்நாம் நிறுவனம் ஃபேக்டரியை தொடங்கி வச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்தோட கையெழுத்து போட்டப்ப 16,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்னாங்க. இப்ப போய் நேற்றைக்கு திறந்த ஃபேக்டரியில 1300 கோடி தான் வந்திருக்கு.
அந்த கம்பெனியுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தால் அவர்கள் வியட்நாம் இல்லை, அவர்கள் சைனா பேக்ரவுண்ட் கொண்டவங்க. அவங்க அமெரிக்கா நிறுவனத்துல அவ்வளவு பெரிய ஊழல் வந்து அவர்கள் அனுப்பிய வண்டிகளில் நாம 2ல ஒரு வண்டி சேசி சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. பல வழக்குகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இவ்வளவு பேசுறாங்க. இதே தூத்துக்குடியில பர்னிச்சர் கம்பெனி வரும்னாங்க, அது என்ன ஆச்சு? எனவே இந்த ஆட்சி, திமுக ஆட்சி என்பது மக்களுக்கு கொடுத்த பிராமிஸ்ல பலதை செய்யல. அதே போல ஆசிரியர்களை பர்மனன்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு பழைய ஊதியம் தருவோம்னாங்க, அவங்களும் அம்போன்னு விட்டுட்டாங்க. டாக்டர்கள், செவிலியர்கள், டாக்டர்களும் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. இப்படி ஒன்னொன்னுலயும் இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த கடைநிலையிலும் கடைநிலை துப்புரவு ஊழியர்கள் இல்லைன்னா இன்னைக்கு பல பகுதிகள் சென்னையில கொளத்தூர் உட்பட நாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இதை மிக விரைவாக செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். இதை விட்டுட்டு உடனே பேசி கமிட்டி போடுறது, இந்த கமிட்டி போட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தலில் திமுக ஜெயிக்கணும்னா மக்களுக்கு ஏதாவது செய்யணும். இது வரைக்கும் எந்த ஒரு முறையும் கருணாநிதி 2வது முறை தொடர்ந்து ஜெயிச்சதில்லை. 71ல ஜெயிச்சவர் 77ல தோத்தார், 96ல் ஜெயிச்சவர் 2001ல தோத்தார், 2006ல ஜெயிச்சவர் 2011ல தோத்து 10 வருஷங்கள் எதிர்கட்சியாக இருந்தார். இந்த முறை தோற்றால் மீண்டும் எழும்புறதே கஷ்டம். சத்தியம் டிவி ஒரு போன வாரம் செஞ்ச சர்வேல பெரும்பாலான கார்பரேஷன்ஸ் மற்றும் இதுல திமுக காரர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்வதே பெரும் எதிர்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. பல மேயர்களை மாத்திருக்கீங்க, பல மேயர்களை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஊழல் என்பது ஒவ்வொரு மட்டத்திலும் அதிகமாயிருக்கு. கரண்ட் பில்லு என் வீட்டுக்கு, ஒரு சின்ன டபுள் பெட்ரூம் வீட்டுக்கு 800 ரூபாய் நான் கட்டிட்டு இருந்த இடத்துல இப்ப 4000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. எனவே இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. வெறும் இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த கடைநிலை ஊழியர்களான துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையை சால்வ் செய்யணும். தமிழகத்துல SSI படுகொலை வந்துட்டு ஒரு பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. உடனடியாக பாத்தீங்கன்னா 1 கோடி நிவாரணமும் ஒதுக்கியிருந்தாங்க தமிழக அரசு சார்பாக. உடனடியாக குற்றவாளியும் பாத்தீங்கன்னா என்கவுண்டரும் பண்ணியிருந்தாங்களே. இதோட பின்னணியில என்ன நடந்துச்சு அப்படின்னு இப்ப உண்மை தெரியாம போயிடுச்சு சார். எப்படி சார் பாக்குறது? இல்ல, இதுல மாத்திரம் இல்ல. ஓகே, இது முதல்ல ஒரு அப்பாவும் 2 மகன்களும் குடிச்சிட்டு சண்டை போடுறாங்கன்னு செய்தி வந்த உடனே ரோந்து பணியில இருந்த SSI போய் பார்த்திருக்காரு. அவங்க வெட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ குடிபோதை எந்த அளவுக்கு போயிடுச்சு, டாஸ்மாக் விற்கிறது தான் எங்க வேலை, திராவிட பானம் அதை தயாரிப்பது எல்லாமே திமுகவின் மிக முக்கிய புள்ளிகள். திரு MP-யான ஜெகத் ரட்சகன், MP-யான TR பாலு நிறுவனம், TR பாலு கனிமொழி நிறுவனம், அதுக்கப்புறம் SNJ நிறுவனம் அப்படின்னு எல்லாமே திமுக காரங்க தான் 75% சப்ளை பண்றாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னா தமிழ்நாடு எந்த நிலைமைக்கும் போலாங்கிற குடிபோதையினால இன்னும் ஒரு கொலை நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு கைதியை கூட்டிட்டு போறப்ப கஞ்சா பொட்டலாம் அவங்க ஆளுங்க தூக்கி போட்டாங்களாம் இதுல போடுறது. அதை தடுத்தப்போ 20 போலீஸ ஒரு கைதி, விசாரணை கைதி தாக்கினான்னு சொல்லி பேப்பர்ல செய்தி வருது. ஒரு திருப்பூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மேல போய் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான். உடனே அவர் மனநிலை பாதிக்கப்பட்டான்றாங்க. இந்த ஆட்சியில போலீஸுக்கும் பாதிப்பு, போலீஸுக்கே சேஃப்டி இல்லைங்கிறது. இன்னொன்னு, ஒரு SI சென்னையில குடிபோதையில கொன்னுட்டாங்கன்னு வந்துச்சு. இது எல்லாமே ஒரு AGDP-ய அவர்கள் அலுவலகத்துல பத்தி எரிஞ்சது, அவர்கள் என்னை கொலை முயற்சின்னு அந்த பெண் தலித் AGDP சொன்னாங்க. இப்போ DGP, அடுத்த DGP யாருன்னு இந்த மாச கடைசியில ரிட்டையர் ஆகிறவருக்கு இன்னைக்கு வரைக்கும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுப்ப வேண்டிய ரெக்கமெண்டேஷன் போல. சோ போலீஸ் துறை என்பது ஹோம் மினிஸ்டர் திரு ஸ்டாலினுக்கு கீழே வர்ற டிபார்ட்மெண்ட் உடைய நிலைமை இது. அதனால போலீஸ பாதுகாக்கணும் சார். இதெல்லாம் விட்டீங்க. இதோட இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு தினம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கு. திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் 18 பேரு அரெஸ்ட் பண்ணீங்க, குண்டாஸ்ல போட்டீங்க. அதுல பிரைம் அக்யூஸ் நம்பர் 1 நீங்களே என்கவுண்டர் போட்டு கொன்னீங்க. மிச்ச 17 பேருக்கு மேல இது போட்டு 1000 பக்கத்துக்கு ஒவ்வொருத்தர் பேர்லயும் எதனால அவருக்கு குண்டாஸ்னு போட்டத இன்னைக்கு சப்மிட் பண்ணா அடுத்த நாள் ஓகேன்னு பர்மிட் கொடுத்திருக்காரு கமிஷனர். இது ஒரு நாள்ல 17,000 பக்கம் படிச்சாரா? இது முதல்ல இவர்கள் எல்லாரும் ஒரு குண்டாஸ் என்றாலும் இப்படி மொத்தமாக போடுறதுக்கு என்ன, ஏன் அந்த பிரைம் அக்யூஸ்ட கொலை பண்ணீங்கன்னு இருக்காங்க. இப்ப திருப்பி இதே கேஸ்ல நேற்றுக்கு அந்த கிரைம் ஸ்பாட்டு கூட்டிட்டு போனாராம், திருப்பி அவரு தாக்கினாராம், வெட்டினாங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் இப்போ
அப்படி கூட்டிட்டு போனா விலங்கு போட்டுக்கிட்டு கூட்டிட்டு போனே தவிர ஒருவரை கொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இது விஷயமா தான் இது மாதிரி ஒரு கொலை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்ததை எதிர்த்து அது மனித உரிமைகள் ஆணையம் விசாரிச்சதை கொடுத்த டிஎஸ்பி சுந்தரேசனை பழி வாங்கி இப்ப சஸ்பெண்ட் பண்ணி இருக்காங்க. சோ போலீஸுக்கு, நேர்மையான போலீஸுக்கு இங்க செக்யூரிட்டி இல்லை. இந்த ஆட்சிக்கு சாதகமாக 2 IAS அதிகாரிகளும் 2 IPS அதிகாரிகளும் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக ஊபி பத்திரிகையாளர்களே சொல்றாங்க. எனவே மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்காம தினந்தோறும் ஷூட்டிங் அப்படிங்கிறதையே செஞ்சிட்டு இருக்கார் நம்ம விளம்பர முதலமைச்சர். மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான்